ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐன்ஸ் கிச்சனில் பட்டாணி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீடியம் சைஸ் பல்லாரி ஒன்று, பழமான தக்காளியாக ஒன்று எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பாதியாக உடைச்சிக்கோங்க. 1 கப் பட்டாணி எடுத்திருக்கீங்க, அதாவது 150 கிராம். இந்த பட்டாணியை நம்ம குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது நம்ம ஊற வைக்கணும். இன்னும் அதிகமாகவே நம்ம ஊற வச்சாலும் குருமாவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போது இதை நான் குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட போகிறேன். இதே மெத்தடையே நாம் கொண்டக்கடலை குருமாவே பண்ணலாங்க, நல்லாயிருக்கும். 8 மணி நேரம் ஊற வச்சதுனால இப்போ நாம் 3 விசில் தான் விட்டோம். அதுலேயே பார்த்திங்கன்னா நல்லா தோல்லாம் கலந்து நல்லா வெந்திருக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சிடலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ளேவர் பத்தாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கரம் மசாலா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியனை நம்ம இதோட சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி இலை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நாம் நறுக்கி வச்சுருக்க தக்காளியையும் இதோட சேர்த்து நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு ஸ்மெல் போனதும் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க பட்டாணியை நம்ம இதோட சேர்த்துடலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி 2க்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. சில பேர் பட்டாணியை ஊற வைக்காமலேயே குக்கர்லேயே டைரெக்டாக நம்ம குருமா மாதிரியே பண்ணி விசில் விடுவாங்க. ஆனால் அது இந்த டேஸ்ட்டுக்கு வராதுங்க. இப்போது நம்மளுக்கு எவ்வளோ குருமா தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பட்டாணி குருமா நம்மளுக்கு தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காதுங்க, அதனால் நம்ம கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். இது சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புக்கெல்லாம் சேர்க்குற ஹோம்மேட் கறி மசாலாங்க. அதில் நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு. தண்ணி பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சேர்க்கலை. அது கொதித்து முடித்ததும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான லெவலுக்கு வந்துடும். இப்போது மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம நல்லா கொதிக்க விடலாம். 15 மினிட்ஸ் ஆனதும் நாம் ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நம்மளுக்கு நல்லா வற்றி குருமாவோட லெவலுக்கு வந்திருக்கு. நீங்கள் இன்னும் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா நாம் கடல மாவு சேர்த்துக்கலாம். இதோட நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா நம்மளுக்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குருமா எப்படி வந்ததுங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் ஐன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.